வணக்கம் நண்பர்களே. இன்று நம்மளோட வீடியோவில் நாம புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் எந்தெந்த பகுதிகளில் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம என்டிஆர் மீடியா என்ற நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க தொடர்ந்து நம்ம புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில இந்த சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறக்கூடிய பகுதியை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை பகுதி மக்கள் அனைவருடைய கோரிக்கையாக இருந்த இந்த சாலை விரிவாக்க பணிக்கான கோரிக்கையை தற்போது அரசு ஏற்று அந்த சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோட முதல் கட்ட பணிகள் புதுக்கோட்டையிலிருந்து கைக்குறிச்சி வரையிலும் உள்ள பகுதிகளில் இந்த 4 வழி சாலையாக சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி வரைக்கும் உள்ள சாலை 3 கட்டங்களாக பிரித்து இந்த சாலை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெறும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுல முதல் கட்டமாக புதுக்கோட்டையிலிருந்து கைக்குறிச்சி வரை உள்ள பகுதிகள் முழுவதுமாக இந்த சாலை பகுதிகள் 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் பணிகள் இப்போது ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் கட்ட பணிகள் நடைபெறக்கூடிய கைக்குறிச்சி வரையிலும் உள்ள பகுதியை தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி இந்த பகுதியோட கட்டமைப்புகள் எப்படி இருந்தது, தற்போது மிக அருமையான ஒரு கட்டமைப்போட இந்த சாலை அமைக்கும் பணிகள் நமது தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது கட்டமாக இந்த கைக்குறிச்சிக்கு அடுத்தபடியாக அறந்தாங்கி வரையிலும் உள்ள மொத்த பகுதியுமே 4 வழி சாலையாக மாற்றப்படும் சொல்லி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அது எப்போது தொடங்கி எப்போது நடைபெறும் அப்படிங்கிறத பத்தி இன்னும் அறிவிக்கல. ஏன்னா இந்த முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்ற பிறகுதான் அதற்கான அறிவிப்புகள் பின்னர் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் கட்டம் மற்றும் மூன்று கட்டங்களாக அறந்தாங்கி வரை இந்த சாலை முழுவதுமே 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. எப்போது இதற்கான டெண்டர் முடியும், எப்போது இதற்கான பணிகள் துவங்கும் என்பது பற்றி இன்னும் அறிவிப்புகள் வெளியாகல. அதனால வாண்டாக்கோட்டை, வல்லத்திராக்கோட்டை, குளவாய்ப்பட்டி, அலியா நிலையிலிருந்து அறந்தாங்கி வரையிலுமே உள்ள மொத்த பகுதி மக்களுமே இந்த சாலை விரிவாக்கத்தை கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம தொடர்ந்து இந்த சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறக்கூடிய பகுதியை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த கைக்குறிச்சியில ஒரு காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல இந்த காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இந்த சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதி வரைக்கும் முழுவதுமாக நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை பார்க்கலாம். இதுல நீங்கள் விரும்பக்கூடிய பகுதி, நீங்க எதிர்பார்த்த பகுதி எதுவும் வருதான்னு பாருங்க. அப்படி ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த பகுதி இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பகுதியுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறக்கூடிய பகுதியை இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம என்டிஆர் மீடியா என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.